ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னையிலிருந்து சாஃப்ட் ஹார்ட்டட் காட் அப்படிங்கிற ஒரு புது சைனீஸ் மினி டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மினி டிராமாங்கிறதால 4 பார்ட்ல கிட்டத்தட்ட சீரீஸே கம்ப்ளீட் ஆயிடும். ஒரே நாள்ல சீரீஸ் முடியறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. சோ மறக்காம எல்லா எபிசோட்ஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நிறைய மினி டிராமா போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் இந்த மாதிரி நிறைய டிராமா பார்க்கலாங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்து டிராமா செலக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிராமா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கம்ப்ளீட் பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே ஒரு 4 பேர் அரண்மனையில வேலை பாக்குறவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு திருட்டுத்தனமா நைட்டு நேரத்துல ஓடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்மளோட ஹீரோயின், அந்த நாட்டோட இளவரசி பேரு சூஹி. சூஹிய கடத்திட்டு இவங்க ஒரு பக்கம் போக ஆப்போசிட்ல முகமூடி போட்டுட்டு மந்திர கூட்டம் மாதிரி நிறைய ஆளுங்க வராங்க. உடனே இந்த காவலர்கள்லாம் அவங்க கூட சண்டைக்கு போயிடுறாங்க. சூஹி கண்ணு முழிச்சு பாக்குறா. யாரா, நானே இளவரசி, என்ன யாரு தைரியம் வந்து கடத்திட்டு வந்ததுன்னு அவகிட்ட ஒரு விசில் மாதிரி இருக்கு. அந்த விசில ஊத ஆரம்பிக்கிறா. அத அவ ஊதுனதுமே யாருக்கோ அது கேக்குது. ஃபைனலா நீ வந்துட்ட, உனக்காக தான் இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கொலை பண்ணல செல்லமே, என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் கண்ணு திறந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி சூஹிய வெளியே இழுத்துட்டு போய் அவள் தூக்கிட்டு போலான்னு அந்த முகமூடி போட்ட கொலைக்காரங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூஹி நல்லா ஃபைட் பண்ணுவா போல, சூப்பரா ஃபைட் பண்ணி அவங்களை எல்லாம் கொண்டு தள்ளுறா. ஆனா அவங்களுக்குலாம் உயிர் கண்ட்ரோலே இல்ல போல. மறுபடியும் எந்திரிச்சு வராங்க. சூஹி பாத்துட்டு இருக்கா. என்ன அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த மாஸ்க் போட்டவனுங்க மறுபடியும் சூஹிய புடிச்சிடுறாங்க. எனக்கு உன் உயிர் தான் வேணும் அப்படின்னு சூஹிய கொல்றதுக்கு வர அங்க ஒரு பால் சக்தி வருது, சூஹிய காப்பாத்துது. பார்த்தா ஒருத்தன் கண்ணை முழிச்சான்ல, நம்ம சீரீஸோட ஹீரோ. இவர் ஒரு கடவுள் வேற, பேரு ஷாவ். எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல நீங்க கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். ஐயோ கடவுளா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் அங்க இருந்து ஓடி போக ஆரம்பிக்க ஷாவ் அங்க இருக்கிற மத்த அத்தனை கூட்டத்தையும் சூஹிய கடத்திட்டு வந்தவங்கன்னு அவ்வளவு பெரிய மறைய வச்சுட்டான். சூஹி முன்னாடி போய் நிக்கிறான். சூஹி இவனை முதல் தடவை இப்பதான் பாக்குறா போல. ஆனா அவனை பார்த்ததுமே ஏதோ இவன் கூட சேர்ந்து கல்யாணம் ஆன மாதிரியும், அப்போ ஷாவ் சிரிச்சுட்டு ரொம்ப கலகலன்னு இருந்த மாதிரியும் ஏதேதோ ஞாபகம்லாம் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. இவனை பார்த்துட்டு நம்ம ஏன் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு சூஹி கண்ணீரை துடைக்கிறா. ஆனா அடுத்த செகண்டே ஷாவ் இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, என்னமா செல்லம் நல்லா இருக்கியா, என்ன கொலை பண்ணிட்டு போகும்போது பார்த்தது, இத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன், நல்லா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு தெரியலையா, கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைய என் கூட இருப்பேன்னு எல்லா சத்தியமும் பண்ணியே உன் புருஷ மனசுல கைய எட்ரா அப்படின்னு கையில இருக்கிற வெப்பன் எடுத்து குத்த போறா. ஆனா அது கடவுளாச்சே, என்ன பண்ண முடியும். சூஹிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வெப்பன் எடுத்து இப்ப கூட குத்த வரப்பாரு. நீ டீமன்ங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு சூஹிய பார்த்து இவன் டீமன் வர சொல்லிட்டு இருக்கான். காப்பாத்துன கையவே குத்துற ஒன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அவளை கழுத்தை நெரிச்சு சூஹி அதுல மயக்கம் போட்டு விழுந்துற அவளை அங்கே அடிச்சு கொல்லான் தான் போறான். ஆனா கரெக்டா அந்த பக்கமா மத்த ஜெனரல்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பிரின்சஸ கடத்திட்டு போயிட்டா தேடிட்டு வருவாங்கல்ல. சோ சூஹிய அவங்க இருந்து கூட்டு போறான். போறதுக்கு முன்னாடி அவனோட வாளுக்கு மனுஷன் உருவம் இருக்கு. அந்த பேரு பாவ்பாவா. பாவ் எத்தனை பேர் அந்த மாஸ்க் மேன் போனாங்களோ அவ்வளவு பேரையும் கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த நேரத்துல சூஹியை தேடிட்டு அரண்மனையோட தலைமை காவலன் பேரு பேஷாவ் அவங்க வந்துடுறான். இளவரசியை எங்க கூட்டு போனாங்கன்னு தெரியல, தேடி கொல்லணும் அப்படின்னு அங்க இருக்கிற மாஸ்க் போட்டவங்க எல்லாம் கூட கொல்ல ஆரம்பிக்க பாவ் பாக்குறா. இவன் முடிச்சிருவான் போல, நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு அங்க இருந்து கிளம்புறா. சூஹிய ஷாவ் வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போறான். சூஹி இன்னும் மயக்கத்துல இருக்கா. அப்படியே அவள அங்க போட்டுட கரெக்டா பார்த்தா சூஹியோட மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு டீமன் பொண்ணு உண்மையாவே இருக்கா. இத்தனை வருஷமா இந்த உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடி இந்த ஷாவ் வந்து நின்னுட்டான்ட்டு வில்லி மாதிரி எந்திரிக்கிறது சூஹியே இல்ல போல அந்த அரக்க பொண்ணு. வேகமா நம்ம ஷாவை தேடி உள்ள போறா. ஷாவ் அப்போ குளிச்சிட்டு இருக்கான். சூஹியும் தண்ணிக்குள்ள இறங்கிடுறா. கடத்திட்டு வந்து கூட்டி வச்சுட்டு என்ன தனியா மட்டும் நீங்க மட்டும் குளிச்சீங்கன்னா அதுல என்ன ஃபன் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம்ல அப்படின்னு மறுபடியும் ஷாவ மயக்கிட்டு இருக்கா. நீ என்ன மயக்க முடியாதுன்னு ஷாவ் சொல்றான். மயக்கிடுவேன், ஏற்கனவே ஒரு தடவை மயக்குனால, இது கூட வாயினால முடியாதுன்னு ஷாவ வெறுப்பேத்திட்டு இருக்க. இங்க பாரு, உன் இதயத்தை எடுத்து நான் நொறுக்குனேன்னு வச்சுக்கோயேன், நீ இறந்து போயிருவ அப்படின்னு ஷாவ் சொல்றான். என் இதயம் எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும், ஆனா அத உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சூஹி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இந்த டீமன் பொண்ணு. வேகமா நம்ம அவ உடம்புக்குள்ள இருந்து அவ இதயம் இருக்கிற ஒரு கல்லு மாதிரி இருக்கு, அந்த கல்ல ஷாவ் வெளியே எடுத்துடுறான். வேண்டாம் அப்படின்னு அந்த டீமன் பொண்ணு கத்த அவ கண்ணு முன்னாடியே ஷாவ் அதை நொறுக்கிடுறான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி உள்ள போய் விழுந்துடுறா. உடனே ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறான். நான் கொலை பண்ணி முடிச்சிட்டேன், இதுக்கு மேல நான் யார் பேச்சையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு. அங்க பார்த்தா ஷாவுக்கும் மேல இருக்கிற கடவுள் ஒருத்தன் கண்ணுல துண்டோட வரான். கொலை பண்ணிட்டியா, நீ ஒன்னும் கொலை பண்ணி முடிக்கல, உன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் கடவுளை இதுவரையும் நான் பார்த்ததே இல்ல.
அவளோடத நீ நொறுக்கி இருக்கிறது வெறும் இதயத்தை மட்டும்தான். ஆனா அவகிட்ட டீமன் ரூட் இருக்கு. அந்த ரூட் இருக்க வரைய இன்னொரு இதயத்தை அவளால உருவாக்கிக்க முடியும்னு சொல்ல, நான் இன்னும் அவளை கொல்லலையா? டீமன் ரூட்டை நான் எங்க போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். அதை நீயா தான் கண்டுபிடிக்கணும்னு அந்த கண்ணை கட்டின கடவுள் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தளபதி பெய்ஷாவை ராஜா கூப்பிடுறாரு. ஏற்கனவே மாஸ்க் போட்டு சில கொடூரமானவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த நேரத்துல இளவரசி வேற காணாம போயிருக்கா. அந்த பொறுப்பை கண்டுபிடிக்கிற பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்ல, நான் கண்டுபிடிக்கிறேன் ராஜா அப்படின்னு பெய்ஷா அங்க இருந்து கிளம்புறான். சூஹி மறுபடியும் எந்திரிக்கிறா. இந்த தடவை வெறும் மனுஷ பொண்ணாதான் எந்திரிக்கிறா. எதுக்கே நீங்க கூட்டு வந்து ஆளாளுக்கு கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியலன்னு பாத்துட்டு இருக்கா. ஷாவ் அங்க வரான். எப்படி நடிக்கிறா பாரு. இப்பதான் கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு கொலை பண்றதுக்கு வந்தா. இப்ப இவளோட இதயத்தை நான் நொறுக்கிட்டேன்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ண? நீங்க ஏன் அட்டாக் பண்றீங்க? நீங்க மனுஷங்களோ கடவுளோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் என் வழியா தானே போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமா நான் பைத்தியக்காரன் தான். ஏன்னா அதனாலதான் யாரு ரொம்ப ரொம்ப காதலிச்சனோ அவங்க கையாலேயே இறந்து போயிருக்கேன். உன்னை நான் விட மாட்டேன்டி. உன் டீமன் ரூட் எங்க இருக்குன்னு கேட்க, அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு கேட்டாலும் இல்ல என்ன கொலையே பண்ணாலும் உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவளோட ஹேரை பார்த்ததுமே ஷாவுக்கு பழைய ஞாபகம் வந்துருது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த 2 பேரும் முடியையும் ஒன்னா வெட்டி கட்டி வைப்பாங்கல்ல, அது ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை நாளா நான் வந்து தேடிட்டேன். இதுக்கும் மேல உன் உடம்புலதான் அது இருக்கான். அதை கொஞ்சம் கொஞ்சமா தேடுவேன். உன் எலும்பு கரையிற வரைய தேடி அதை கண்டுபிடிச்சு உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை அட்டாக் வேற பண்ணிடுறான். சூஹி அங்கே மயங்கி விழுந்துடுறா. வானத்துல கடவுள் மாதிரி உருவாயிட்டு இருக்க, என்னால ஏன் அவ ரூட்டை கண்டுபிடிக்க முடியலன்னு ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறான். அதை நீயும் அவளும் சேர்ந்துதான் கண்டுபிடிக்கணும். வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல, ஷாவ் தனியா போய் உட்காந்துட்டு இருக்கான். மண்டி போட்டே இருந்த சூஹி அப்படியே மயங்கி விழுந்தால, அப்படியே மயங்கியே கீழே விழுந்து கிடக்குறா. ஷாவ் அவளை பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா ஹாப்பியா இருந்த நாள்லாம் ஞாபகம் வருது. அதனால போனா போதுன்னு அவன் மேல பனியா கொட்டி கிடக்கு. அந்த பனியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். இங்க சூஹிக்கு ஒரு கனவு வருது. சூஹியோட அம்மா உண்மையா இறந்து போயிருப்பாங்க போல. அவங்க கண்ணு முழிச்சு, சூஹி இங்க இருக்காத ராச்செல்லம், இவன் கொடூரமானவன், தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. சூஹி அங்க இருந்து வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. உண்மையாவே எந்திரிச்சு பார்த்தா மேல ஷாவ் பறந்துட்டே நின்னுட்டு, இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு உனக்கு உத்தரவு போட்டிருந்தேன். இப்ப நான் உன என்ன பண்றேன் பாரு. கால 2 வெட்டி போட்டா எப்படி உயிரோட நீ வெளியே போறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சூஹிய மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் அட்டாக் பண்ணதும் இந்த ஷாவுக்கு வானத்துல இருந்து அட்டாக் வர ஆரம்பிக்குது. ஷாவ் யோசிக்கிறான், இவன் ஒரு டீமன் தானே. டீமனை எதிர்த்து நான் எவ்வளவு வேணா பவரை கொடுக்கலாம். ஆனா அப்பயும் எதனால என்ன வானம் அட்டாக் பண்ணுது? நான் என்ன மனுஷியவ அட்டாக் பண்ண அப்படின்னு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு கையில இருக்கிற வெப்பன் எடுத்து சூஹி வேகமா ஷாவோட நெஞ்சிலேயே குத்திடுறா. முதல் தடவையா அவன் நெஞ்சில காயம் மட்டும் ரத்தம் வருது. எப்படி அது பிரேக் ஆயிடுச்சா என்னன்னு சூஹி யோசிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் பாவ் இருக்கால, என் பாஸ்க்கு ஏதோ ஆபத்து, நான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் கொடை வாங்குமான்னு ஒரு கடைக்காரன் கையை பிடிச்சிட்டு இருக்கானா, அவனை தள்ளி விட்டுட்டு போனா போது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அது கொடைக்காரனா இருந்தது ஒரு கடவுள் போல. என்னையா காயப்படுத்துற பாவ், உனக்கு வர வர திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உன் வால் உருவம் இல்லாம நான் பண்றேன் அப்படின்னு அந்த கண்ணை கட்டின கடவுள் தான் பாவ் கிட்ட கூட வம்பு வச்சிட்டு இருக்கான். இங்க சூஹி வேற குத்திட்டாளா. என்னது நேத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த, ஆனா இன்னைக்கு அடி வாங்கிட்ட அப்படின்னு சூஹி கேக்குறா. ஷாவு மறுபடியும் அவளை அட்டாக் பண்ற ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அவனுக்கு வானத்துல இருந்து அடி விழ ஆரம்பிக்குது. உடனே அங்கேயே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். சூஹி தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்க இறந்து போன அம்மா முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சூஹி, உன இவன் எவ்வளவு கொடுமைப்படுத்தினா மறந்துட்டியா? பக்கத்துல போ, கொன்னுடு. இவங்க மட்டும் திருப்பி சக்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான். கொன்னுடுன்னு சொல்ல ஷாவ் பாக்குறான். கொன்னுரு, நிஜமாவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தான், கொன்னுடுன்னு சொல்ல சூஹி அலறா. அம்மா இல்லம்மா, அவன் என்ன எதுவுமே பண்ணல, என்னதான் கடத்தி கூட்டு வந்தாலும் என்ன காயப்படுத்தல, நான் கொல்ல மாட்டேம்மான்னு சொல்றா. கொல்ல போறியா இல்லையான்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்க சூஹி கையில இருக்கிற வெப்பன் எடுத்து அவங்க அம்மாவே முதல்ல கொன்னுடுறா. என் அம்மாவா இருந்தா எப்பவுமே என் இஷ்டத்துக்கு தான் என்ன விடுவாங்க. கண்டிப்பா அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. நீ வந்து கண்டிப்பா என் அம்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு குத்துனதுமே அந்த லேடி உருவம் அழிஞ்சு போயிருது. சரி ஓகே, உன்னை எப்படியாவது காப்பாத்தணும், நான் காப்பாத்துறேன்னு சூஹி ஷாவோட கைய பிடிச்சு இழுக்கிறா. என்ன விடு, எனக்கு ஒன்னும் உதவி தேவையில்ல, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஷாவ் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியா, அப்ப எக்கேடோ கெட்டு போ அப்படின்னு சூஹி அங்க இருந்து கிளம்ப அந்த மாஸ்க் போட்ட உருவம் மறுபடியும் மேல இருந்து எட்டி பாக்குது. இவங்கதான் அன்னைக்கு என்ன துரத்திட்டு வந்தாங்கன்னு சொல்ல, இந்த மாஸ்க் போட்ட உருவத்துக்கு பேரு ஃபிளவர் ஸ்லேவ். இவங்க விட மாட்டாங்க. தப்பிச்சு போறேன்னு சொன்னல, இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்ல, நான் ஓடி போனா நீ வீக்கா இருக்க, கண்டிப்பா உன்னை கொன்றுவாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சூஹி சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவனை காட்டுறாங்க. ஃபிளவர் ஸ்லேவ்லாம் இருக்காங்கல்ல நிறைய பேரு, அவங்க எல்லாத்துக்கும் பெரிய தலைவன் இவன் தான். எந்த ஃபிளவர் ஸ்லேவ் யாரை எங்க பார்த்தாலும் இவனுக்கு தெரிஞ்சிருமா. ஃபிளவர் ஸ்லேவ் கண்டுபிடிச்சிட்டான். சூஹி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான்.
ஜூஹி எங்கேருந்து கூட்டு போனாலும் அந்த கடவுள் இப்ப விட மாட்டேன், திருப்பி அவங்களை கூட்டு வர நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளவர் ஸ்லேவ அட்டாக் பண்ண விடுறான். இன்னும் நிறைய ஃபிளவர் ஸ்லேவையும் அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறான். ஜூஹி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளால முடியவே இல்ல. என்னதான் நடக்குதுன்னு ஷாவும் உட்கார்ந்த இடத்துல பாத்துட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து மேல ஷாவோட வால் பறந்து வருது. அந்த ஃபிளவர் ஸ்லேவ அட்டாக் பண்ணி கொன்னுடுது. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா சத்தியமா நீ செத்துருவ. இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்தாதான் சக்தி எனக்கு மறுபடியும் வரும். அங்க என்ன விட்டுருன்னு சொல்ல ஜூஹி அப்படியே அவனை தரன்னு இழுத்துட்டு உள்ள கூட்டு போறா. அதுக்குள்ள நிறைய ஃபிளவர்ஸ்லயே வந்துட்டாங்க. ஜூஹி தப்பிக்காம உள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு பவர் வரன்னு கேட்க, எனக்கு இன்னும் பவர் வரதுக்கு கண்டிப்பா ஒரு மணி நேரம் ஆகும்னு ஷாவ் சொல்லிடுறான். அது வரைய சமாளிக்கிறேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு ஜூஹி வெளியே போய் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள இந்த ஃபிளவர் ஸ்லேவோட தலைவன் இருக்கான்ல, இவன் பேரு மூச்சியா, நடக்கிறதெல்லாம் பாத்துடுறான். ஜூஹி எதுக்காக அவனுக்காக சண்டை போடணும்? ஃபிளவர் ஸ்லேவ் அவளை மயக்கம் போட வச்சுட்டு அந்த ஷாவை அழிச்சு கொன்னுடுங்க, இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஃபைட் நடக்குது. ஜூஹி அப்படியே தூக்கி அடிச்சிடுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல வந்து விழறா. அவ கை ஷாவ் மேல படுது. ஷாவுக்கு மறுபடியும் பவர் வந்துருது போல கண்ணை திறந்து பாக்குறான். அடுத்த செகண்ட் ஜூஹிய தூக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்கான். வந்திவன் ஒரே ஒரு பார்வை பார்க்க பெரிய மந்திர கட்டு அத்தனை பேரையும் சுத்தி வட்டம் போட்டுருது. ஏய் மூச்சி, இங்க பாரு, நான் கண்டிப்பா அவன் சாவ பாக்கதாண்டா போறேன்னு அங்க இருக்கிற அத்தனை ஃபிளவர் ஸ்லேவையும் அழிச்சிடுறான். அங்க இருக்கிற ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் அழிச்சா மூச்சி அட்டாக் ஆவான் போல. அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு என்னால முடியல, ஷாவை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஜூஹிய ஷாவ் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். பாசமாதான் ஒரு செகண்ட். ஆனா அவ மூஞ்ச பார்த்ததும் அவ கொலை பண்ண ட்ரை பண்ணால, கட்டி வச்சு கொடுமெல்லாம் வேற படுத்திருப்பா போல, அதெல்லாம் ஞாபகம் வருது. பொத்தனை கீழே போட்டுடுறான். ஜூஹிய எந்திரிச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்பவும் எனக்கு போறதுக்கும் வர வழி இல்ல, ஏன்னா ஃபிளவர் ஸ்லேவ்ங்க எங்க போனாலும் விட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு இவன் தான் என் மேல பாவப்படணும், அது ஒண்ணுதான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழின்னு. ஷாவ் என்ன பேசாம கொன்னுடு, பிளீஸ் கொன்னுடு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் கிடையாது, பிளீஸ் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வால் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சிட்டு இருக்கா. ஷாவ் பாக்குறான், ரொம்ப நல்ல பையன் போல. ஜூஹியோட பழைய இன்னசென்டான ஃபேஸ்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவளை கொல்லாம அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். நல்ல வேலை, நம்ம பிளான் வேலை பாக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜூஹி மயங்கி விழுந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த தளபதி இருக்கான்ல பேஷா, அவன்கிட்ட ஆளுங்க வந்து நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் இவங்க உடம்புக்குள்ள வேறு மாதிரி ஏதோ போதுங்க, அது அவங்களுக்கு பயங்கரமா பெயினை கொடுக்குது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மனுஷ நினைவுகள்லாம் எதுவும் இல்ல, பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா வலி மட்டும் இருந்துட்டே இருக்கு. மனுஷ ரத்தத்தை குடிச்சாதான் கொஞ்சமாவது கியூர் ஆவாங்க போல அப்படின்னு சொல்ல பேஷாவை பாக்குறான். கையில இருக்கிற ஆணி எடுத்து ஒரு ஃபிளவர் ஸ்லேவ் மேல இறக்குறான். பேச மாட்டியாடா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஃபிளவர் ஸ்லேவ் வழியா இந்த மூச்சி இருக்கானே, அதான் தலைவன், அவன் வந்து பாக்குறான். என்னோட பேர் மூச்சி, ஃபிளவர் ஸ்லேவ்க்குலாம் தலைவன் நான் தான். பேஷா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க நாட்டுக்குள்ள நாங்க பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜூஹிய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, வேற எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், நாங்க எல்லாரும் அங்க இருந்து போயிருவோம்னு சொல்ல மக்களை கொடுமைப்படுத்தினீங்க, கஷ்டப்படுத்தினீங்கன்னு புடிச்சிட்டு வந்து வச்சா இளவரசியவே டார்கெட் பண்றீங்களோ, சாவுடா அப்படின்னு அங்க இருக்கிற ஆளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அங்க அரக்க உலகத்துல இருக்கிற மூச்சிக்கு வாயிலிருந்து ரத்தமா கொட்டுது. ரத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல ரத்தத்தை குடுக்குறாங்க, மனுஷ ரத்தத்தை. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் வலி கொஞ்சம் குறையுது. பேஷாவை பாக்குறான், இவங்களை சும்மா விடக்கூடாது, ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஷாவ் ஜூஹிய பெட்ல படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு, என் பவர் மறுபடியும் எனக்கு திரும்ப வந்துருச்சு, அது எதனால, நீ வந்து ஒரு டீமன் தானே, ஒன்னு அட்டாக் பண்ணா எதனால என்னோட பவர் எனக்கு போகணும், அது மட்டும் இல்லாம நீ என்ன ஒரு வேலை ஒன்னும் பண்ணலையோ, ஏன்னா நான் அவ்வளவு கொடூரமா கஷ்டமான நிலைமையில இருந்தும் என் உயிர் எனக்கு இப்ப திரும்ப வந்திருக்கு, ஒருவேளை நீதான் என்ன காப்பாத்திருப்பியோ அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் எது போயிடணும்னு சொல்லிட்டு போய் அங்க ஷாவ் போக ட்ரை பண்றான். ஜூஹி கைய புடிச்சுக்கிறா. ஷாவ் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசமா கூப்பிடுறா. கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படிதான் கூப்பிட்டுருப்பா போல. ஆனா இன்னொரு பக்கம் ஜூஹிக்கு கனவு ஒண்ணு வருது. அதுல இவ உடம்புக்குள்ள அந்த டீமன் இருக்கும் போது இவ கடிச்சிருக்கா போயிட்டு ஷாவ. எல்லாரும் கடிங்க, இந்த வியாதிக்கு ஷாவோட ரத்தத்துலதான் மருந்து இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கிற அத்தனை டீமன்ஸும் போய் ஆளுக்கு ஷாவ கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கனவை கண்டுட்டு ஜூஹி எந்திரிச்சிடுறா. ஷாவோட வைஃப் பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி இருந்தா, அதனாலதான் அவன் என்ன கூப்பிட்டு கொடுமைப்படுத்துறான் போல. ரொம்பவே கொடூரமான ஆளா இருந்திருக்கா. அதனாலதான் ஷாவ் என்ன பார்த்தாலே பயங்கரமா முறைக்கிறான் போல. அவனும் ஒரு வகையில பாவம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஷாவ் யோசிச்சுட்டு இருக்கான், எதனால ஜூஹியை அட்டாக் பண்ணதுக்கு என்ன வானம் அட்டாக் பண்ணுச்சு, அவ என்ன மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை ஜூஹி என்ன காப்பாத்தி இருப்பாளா, இப்ப இருக்க மாதிரி அப்போ ஒரு சாதாரண மனுஷியா இருந்து அவளை ஏதாவது டீமன் அப்போ புடிச்சிருந்திருக்குமோ, நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோன்னு ஷாவ் எதையோ யோசிக்கிறான். பாபாவை கூப்பிடுறான். பாபா, நான் லெல்லிக்க மருந்தெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வா, பூமிக்கு போயிட்டு ஜூஹியை பத்தி கொஞ்சம் விசாரிக்கவும் நீ செய்யணும், அவன் பேக்ரவுண்ட் பத்தி. ஆனா உன் பவரை மனுஷ உலகத்துல எப்பவுமே காட்டக்கூடாதுன்னு சொல்ல ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு பாபாவை கிளம்பிடுறா.
இங்க அந்த நாட்டோட டியூக் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் கழுத்துல அந்த மாதிரி செடி வளர்ந்துட்டு இருக்கு. அது புடுங்கணும்னு நினைச்சா பயங்கரமா வலிக்குது. ஆனா அந்த மாதிரி தடவி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்கடா, இந்த ராஜாக்கு சூஹி இளவரசியா இருக்க வரைய என் கைக்கு நாடு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சூஹிய கொல்லுங்கன்னு உங்களை அமுச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். சூஹிய ஜெயில தான் ஆல்ரெடி அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்போதான் அவளை கொல்றதுக்கு ஆளுங்க போயிருக்காங்க. ஏண்டா, எங்க அம்மாவே பேட்டிலுக்கு போயிருக்காங்கடா, அவங்கள மாதிரி ஒரு அம்மா வச்சுட்டு நான் வீக்கா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சூஹி கேட்டுட்டு இருக்கா. அப்போதான் அங்க மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த மணி அடிச்சா ராணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. என் அம்மா இறந்து போயிட்டாங்களா, இதுவரையும் அவங்க தோத்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சூஹி அங்க இருந்து வெளியே வரா. ஆனா அவளையும் கொல்றதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. சூஹி அங்க இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே ஓடி இருக்கா. அப்பதான் நம்ம ஆளு கூட்டு போயிட்டான்ல ஷாவ் கண்டுபிடிச்சு இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சு பாத்துட்டு மறுபடியும் அவளை விட்டுட்டீங்க, அவ இருக்க வரையும் நான் ராணியே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்கான் எல்லாரையும் போட்டு. நாங்க சூஹிய விடும் போது ஒருத்தனை பிடிச்சோம், அவனை கூட்டு வந்திருக்கோம், ரொம்ப வியர்டான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளவர் ஸ்லேவ கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. யாருவங்கிற மாதிரி அந்த டியூக்கு பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சூஹி அவ ரூம்ல இருந்து கதவை திறக்கிறா. பார்த்தாங்க வெளியே நம்ம ஷாவ் 2 சின்ன பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கான் ஓடி பிடிச்சு. சிரிக்கவும் செய்யறான். ஷாவுக்கு சிரிப்பெல்லாம் கூட வருமா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு அழகா வேற இருப்பானான்னு சொல்லிட்டு சூஹி யோசிக்கிறா. உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு அந்த குட்டி பசங்க கேக்குறாங்க. சூஹி வெளியே போனதும் 2 பேரும் ஓடி போறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு சூஹி கேக்குறா. என்னக்கா உங்க கையெல்லாம் இவ்வளவு காயமா இருக்கு, ரொம்ப வலிக்குமேன்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் வலிக்கல, லைட்டான காயம் தான் சூஹி சொல்லிட்டு இருக்கா. சூஹிக்கு ஒரே ஒரு கத்த முடி மட்டும் வெள்ளை முடி இருக்கு. அதே மாதிரி ஷாவுக்கு அவன் வெள்ளை முடியல, ஒரே ஒரு கத்த மட்டும் கருப்பு முடி இருக்கு. இத பார்த்து யோசிச்சுட்டு சூஹி அந்த குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும் போது 2 பேரும் காணாம போயிடுறாங்க. சூஹி வேகமா ஷாவ் கிட்ட போயிட்டு எங்க போனாங்க அந்த குழந்தைங்கன்னு கேட்க, அவங்க இறந்து போய் 100 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. ஒரே ஒரு அப்சஷனுக்காக தான் இத்தனை வருஷமா அவங்க ஆத்மா இங்கே சுத்திட்டு இருந்தது. அது நிறைவேறிச்சுங்கிறதால இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, அப்சஷனா, அவங்களுக்கு என்ன அப்சஷன் சொல்லிட்டு சூஹி கேட்டு இருக்கா. உன்னை பாக்கணுங்கிறதா அவங்க அப்சஷன் சொல்ல, என்ன பாக்கிறதுக்காக 100கணக்கான வருஷமா இங்க இருந்தாங்களா, எனக்கு அவங்கள ஞாபகமே இல்லைன்னு சொல்ல, உன் உருவத்துக்கு வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைங்க சோலை தான் பாத்துட்டு இருந்தாங்க, உன் சோலை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஷாவ் சூஹியவே பாத்துட்டு இருக்கான். இன்னும் ஓரளவுக்கு மிஸ் பண்ணிருப்பான் போல, அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஆனா இங்க இன்னொரு பக்கம் அந்த ஃபிளவர் ஸ்லேவ் வழியா டியூக்கு கிட்ட மூச்சை பேச ஆரம்பிக்கிறான் ஃபிளவர் ஸ்லேவோட தலைவன். இங்க பாரு, உன் கழுத்து கிட்ட செடி வளர்ந்துருக்கே, ரொம்ப கேஷுவலா இருக்க, என்ன கொல்ல பாக்குறியா, ஏன் ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு பாக்குறியா, உன்னை காப்பாத்துறதுக்கே ஆள் வேணும், உன் உடம்புக்குள்ள இருக்க வளர்ந்துட்டு இருக்குல்ல அந்த வேறு, அதுல மட்டும் பூ மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ அங்கேயே காலி, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு டியூக்கு நல்லாவே தெரியுது. டியூக் வேகமா அந்த ஆள் காலில் விழுது, நான் உங்களை பாக்கணும், நேர்ல பாக்கலாமா, ப்ளீஸ் என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சரி ஓகே, நேர்ல மீட் பண்ணிடலாம் அப்படின்னு டியூக்கு கிட்ட மூச்சையும் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த மூச்சு கிட்ட இருக்கிற ஆளுங்கள்ட்ட ஒரு சில மனுஷங்க மாட்டிருப்பாங்க போல. அங்க கூட இருக்கிற மத்த ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருக்குங்க அங்க இருக்கிற ஆளுங்களை புடிச்சு. இங்க நைட் டைமே வந்துருது. ஷாவ் இன்னும் சூஹிய வச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடி இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் நான் இப்படியே நிக்கணும்னு சொல்லிட்டு சூஹி யோசிச்சுட்டு இருக்கா. பாபா ஊருக்குள்ள போனவ திரும்ப வரா. ஷாவ் உடனே இவனை நம்ம இவ்வளையா பாத்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். பாபா ஓடி வரவ, பாஸ் நான் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன், அந்த சூஹி இருக்கால, அவ பிறக்கும் போதே எதோடயோ பிறந்தவளாச்சே அப்படின்னு சொல்ல, சூஹி பாக்குறா. என்னை பத்தி விசாரிக்கணும்னா டைரக்டா ஏன்ட்டே கேட்டிருக்க வேண்டியதானே, நான் பிறக்கும் போதே இதயம் இல்லாம பிறந்தவ, என் உடம்பு ஃபுல்லா தழும்போட பிறந்தவ, நான் வந்தாலே அந்த இடம் விளங்காது, அதுதான் ஊர் முழுக்க என்னை பத்தி எல்லாரும் சொல்லி வச்சிட்டு இருக்காங்க, இதை ஏன்டே கேட்டிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்புல காயம் இருக்கான், அதுக்கு மருந்து வாங்க சொல்லிதான் ஷாவை என்ன அனுப்புனாருன்னு சொல்லிட்டு பாவ் எல்லாத்தையும் சொல்லிடுறா. நம்ம ஷாவ் பாக்குறான். மனசுலயே அவகிட்ட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டு பாவ் கிட்ட, பாவம் அவ ரொம்ப கஷ்டத்தோட இருக்கா, அவ பாரு ட்ரெஸ் அதே போட்டுட்டு இருக்கா, அவளை கூட்டு போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுன்னு சொல்ல, பாபா கூப்பிடுறா வாங்க போலான்னு. இதையும் உங்க பாஸ் தான் சொன்னாரான்னு சூஹி கேட்க, சொன்னாரு ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதையும் பாபாவ் சொல்லிடுறா. சூஹி பாக்குறா, ரொம்ப அப்பாவியா இருப்பா போல இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சூஹி நேரா பாபாவோட கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷாவ் யோசிச்சுட்டு இருக்கான், இத்தனை வருஷத்துல உன் 100க்கும் மேல ஓவியம் வரைஞ்சு வச்சிருக்கேன், ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ பண்ண துரோகத்துக்கு உனக்கு கொல்லணும்ட்டு, ஆனா இப்போன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பின்னாடி ஒரு வாத்து ஒண்ணு உள்ள ஓடி வருது. அது வழியா அந்த கண்ணை கட்டின கடவுள் இருக்காங்க, அவன் வந்துடுறான். பாபாவுக்கு எப்படி அவ்வளவு சக்தி வந்தது, பாதி கடவுள் நிலைமைக்கு அவ வந்திருக்கா, அவளெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் கடவுள் உலகம் அவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட இருக்கா, ஒரு பொண்ணு வந்தா கூட அவளை உங்களால ஒண்ணு ஏத்துக்க முடியாதா என்ன, நான்லாம் சத்தியமா விட மாட்டேன், அவளை ஏதாவது பண்ணீங்கனாலோ இல்ல என்ன பக்கத்துல இருக்க யாரையாவது ஏதாவது பண்ணீங்கனாலோ கண்டிப்பா நான் தேடி வந்து மத்த கடவுள்கள்ட்ட உங்களை பத்தி முறையிட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான்.
கண்ண கட்டின கடவுள் பாக்குறான் அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டியான்ட்டு. கண்டிப்பா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாவ் மறுபடியும் உள்ள ஓடி வரா. அதுக்குள்ள அந்த கடவுள் மறுபடியும் கண்ண கட்டின கடவுள் வாத்தா மாறிடுறான். இந்த வாத்தை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரை பண்ணலான்னு தான் வந்தேன் பாஸ். அன்னைக்கு கூட நான் ஒரு கொடை வச்சிருந்தவனை பார்த்தேன், ஓவரா என்கிட்ட பண்ணான், நல்லா தள்ளி விட்டு புடிச்சிட்டு போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இங்க இருந்து வாத்தையும் கூட்டு போறா. வாத்த நம்ம சூஹியும் பாபாவும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அதுக்குள்ள ஷாவ் தனியா ரூம்குள்ள போயிடுறான். என்னதான் நடந்துச்சு, ஒருவேளை சூஹி என்ன கொலை பண்ணலையா, நான் திருப்பி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே சூஹியா, இத நான் பழைய காலத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்கிறான். எங்க சூஹியும் பாபாவும் ஷாவோட ரூம்க்கு வராங்க. இப்ப பாபா பாக்குறா, இந்த லைட் எரியுது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்க பாஸ் பழச கண்டுபிடிக்கிறதுக்கு பாஸ்டுக்கு போயிருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப எனர்ஜி வீக் ஆகும், நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இறந்து கூட போயிருவாருன்னு சொல்லிட்டு சூஹிய போக விட மாட்டேங்கிறா. இங்க நம்ம ஷா உள்ள போறான், பழைய நினைவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். கண்ணுல இருந்துலாம் ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஆனா அதுல சூஹி அவளோட உடம்புல இருந்து சதையும் ரத்தத்தையும் கொடுத்து இறந்து போற நிலைமையில அந்த ஷாவுக்கு மறுபடியும் உயிரை திரும்ப கொடுத்திருக்கா. அவளால மட்டும்தான் நான் திரும்ப பிறந்திருக்கேனா, அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ சதையும் ரத்தத்தையும் எனக்கு கொடுத்தாலான்னு சொல்லிட்டு இப்பதான் ரியலைஸ் பண்றான். பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சூஹி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, பாபா உட்காந்து துணி எல்லாம் துவச்சிட்டு இருக்கா. நிறைய வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கு இந்த மனுஷன் உலகத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்தா நீங்க பௌர்ணமி போல நிலா முழுசா வந்துட்டு இருக்கு. ஐயோ மறைக்கணுமேன்னு சொல்லிட்டு வேகமா பாபா ஓடி போயிட்டு மேகமா மாறி நிலாவை முழுசா மறைச்சிடுறா. கரெக்டா ஷா வெளியே வரான். சூஹிய வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த நினைவுகள் எல்லாம் பார்த்தான்ல, இவளுக்கு காப்பாத்தினதே அவதான் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுல்ல. சோ ஒரு மாதிரி பாசம் வந்துருச்சு போல. கட்டி பிடிச்சிட்டு பழைய நினைவுகள்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் வாமா போமான்னு பாசமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சூஹிக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. கரெக்டா பாபா ஐயோ நான் ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கேன், என்னால மறைக்க முடியலன்னு சொல்லிட்டு மேகமா இருந்தால கீழே விழுந்துடுறா. நிலா வெளிச்சம் மொத்தமா ஷாவு மேல படுது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஜூஹி பக்கத்துல வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, என் பக்கத்துல வராத, என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள ஓடி போயிடுறான். பார்த்தா நிறைய ஏதோ உருமுற மாதிரி சத்தம் கேக்குது. ஜூஹி கையில லைட்லாம் எடுத்துட்டு ஷாவ் என்ன ஆச்சுன்னு பாக்குறா. உடம்பு ஃபுல்லா அவனுக்கு கடிச்சு கடிச்சு காயமா இருக்கு, யாரோ பயங்கரமா கடிச்சிருப்பாங்க போல. பக்கத்துல வந்ததும் ஜூஹியவே கடிச்சு வச்சிடுறான். ஜூஹி கையில இருக்கிற விசில் எடுக்கிறா, மறுபடியும் ஊதிட்டே இருக்கா. ஷாவுக்கு அவனோட பழைய ஞாபகங்கள், பழைய ஜூஹி லவ் பண்ணால அந்த ஞாபகம் எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி ஒரு அனிமலே பணிஞ்சு போற மாதிரி அவன் பாரிட்டு ஜூஹி பக்கத்துல வரான். அப்படியே மடியில படுத்துட்டு அழுதுட்டு அவன் மடியிலே தூங்கிடுறான். ஜூஹியும் தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறா. உடம்பு ஃபுல்லா கடிச்ச காயங்களா இருக்கு. என் கனவுல நான் கடிச்சது மட்டும் இல்லாம மத்த எல்லாரையும் கடிக்க விட்டேன், அதெல்லாம் உண்மையாதான் இருந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஜூஹி யோசிக்கிறா. அடுத்த நாள் காலைல மறுபடியும் பாபாவுக்கு பவர் வந்துருது. நல்லா பெஞ்ச்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஜூஹி தூங்கிட்டு இருக்கும் போதே ஷா வேஞ்சிடுறான். அவளை தொட்டு பாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். ஜூஹி பாக்குறா, நேத்து நைட் என்ன நடந்தது, எதுக்கு கடிச்சு வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. வலிக்குதான் கேட்க, கடிச்சா வலிக்காதா, இன்னைக்கு வாசையும் அப்படின்னு சொல்லிட்டு சூஹி சீன் போட்டுட்டு இருக்கா. உடனே ஷாவ் கையில மருந்து எடுக்கிறான். இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, நல்லா முதுக கிட்ட கடிச்சு வச்சிருக்கீங்க, என்னால போட முடியாது, எனக்கு வந்து பாபாவை கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்ல பாபா வெளியே போயிருக்கா. நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு சூஹிக்கு மருந்தும் போட்டு விடுறான். முகம்லாம் ஒரு மாதிரி செவந்து போகுது. என்னாச்சு ஃபீவரான்னு சொல்லிட்டு ஷாவ் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சூஹி வெளியே ஓடி போயிடுறா. ஐயோ முகம் வேற செவந்து போயிடுச்சு, வெக்கப்படுறத காட்டி கொடுக்குதேன்னு சூஹி யோசிச்சுட்டு இருக்க. ஷாவ் அங்கேயும் வந்துடுறான். நேத்து ஏன் நீங்க பீஸ்ட் மாதிரி ஆனீங்கன்னு கேட்க, முழு நிலா வரும்போது என் பவர்லாம் நான் லூஸ் பண்ணிருப்பேன், அந்த மாதிரி ஆயிடுவேன், அதான் நேத்தும் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல சூஹி பாக்குறா. அதுக்கும் என்கிட்ட ரூட் தேடிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் ஒண்ணு இருக்கு. அது மனுஷங்க உடம்புல ஒரு அரக்கினால நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர் ஒருத்தவங்க உடம்புல இருக்குன்னா பயங்கரமா வலி இருக்கும். அந்த வலி அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வேலை தலையில இருக்கு அப்படின்னா அது புடுங்கவே முடியாது, கண்டிப்பா இறந்துருவாங்க. ஏதோ கால்ல இருக்கு அப்படின்னு சொல்லினா அதுல இருந்து புடுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வலி ஒண்ணு இருக்கு, கடவுளோட உடம்ப கடிக்கணும், அவங்க ரத்தத்தை குடிக்கணும், அது மூலமா அந்த வலியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் ஃபிளவர் ஸ்லேவா மாறிடுவாங்கன்னு சொல்ல ஜூஹி பாக்குறா. அப்போ இப்ப ஃபிளவர் ஸ்லேவா இருக்கவங்க எல்லாம் உங்களை கடிச்சவங்க, அதனால அவங்க ஃபிளவர் ஸ்லேவா மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, மூணாவது வலி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அது டீமன் ரூட்டை கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சு அதை அழிச்சிட்டோம்னா அந்த டிகே இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும்னு சொல்ல, என்னை வெட்டாம அதுல இருந்து ரூட் எடுக்கிறதுக்கு எதுனா வழி இருக்கான்னு சூஹி கேக்குறா. உன்னை பார்த்தா வர வர பயப்படுற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்ல, இல்ல நீங்க ரூட் எடுத்ததை அழிக்கணும், அப்பதான் மனுஷங்களும் நிம்மதியா இருப்பாங்க, ஏன்னா அந்த நாட்டோட இளவரசி, இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன், ஆனா அதே மாதிரி எனக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இருக்கு. சோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்க தேவை இருக்கு, நம்ம ஒரு பேரும் டீல் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு ஷாவோட டீல் போட்டுக்கிறா. என்னை வந்து ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹர்ட் பண்ண மாட்டேன், இனிமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ற வேலை என்னோடதுன்னு ஷாவ் சொல்லிடுறான். இங்க இருந்து பெய்ஷா இருக்கான்ல, அவன் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க ஏதோ திருடன் சொல்லிட்டு கத்துறாங்க. பெய்ஷா வேகமா ஓடுறான். ஓடும் போது பார்த்தா பாபாவை பாத்துடுறான். அன்னைக்கு பார்த்தா அதே பையன் ஹீரோ மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு பாபா யோசிச்சுட்டு இருக்கா. பெய்ஷா நேரா போயிட்டு அங்க திருட மேல கத்தி வச்சுட்டு, எதுக்குடா திருடுற,
ஏன் ஊர்லயே திருட்டான்னு கேட்க இந்த டோக்கன் கீழே கிடந்ததுங்க எடுத்தேங்கன்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்லிட்டு இருக்கான். இந்த டோக்கன் சூஹியோடது. எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்ல கரெக்டா எந்த இடத்துல ஷாவ் தங்கியிருக்கானோ அந்த வீட்டை அந்த திருடன் சொல்லிடுறான். பெய்ஷா அங்கிருந்து ஓடுனதுக்கு அப்புறமா இவனே ஒரு டீமன் போல அந்த திருடனே சிரிச்சிட்டு இருக்கான். இங்க பார்த்தா பெய்ஷாவோட ஆளுங்க ஒட்டு மொத்தமா ஷாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. பெய்ஷா கையில இருந்து வெப்பனை விட்டு ஷாவை நேரா அட்டாக் பண்ண வர ஷாவ் அவனோட பவரை யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்துறான். அதோட தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.